ஜனாதிபதி அவார்டு வேண்டாம், ஜனங்க அவார்டு போதும் என்று இங்கிரம் தெரிந்த சங்கீத வித்வான் MSV அவர்கள் கூறினாலும், நான் சொன்னால் இந்த விருதினை அளிக்கும் காலம் கனியும். அப்போது இவர்களுக்கு பத்மா விருதுகள் கிடைக்க செய்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்ற பாடலை வாசித்து காண்பித்தார்கள். அதாவது திரைப்பட பாடல்களில் நாட்டம் இல்லாத கர்நாடக இசை மேதைகளையும் தன்வயப்படுத்தியவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம் பிரபல கர்நாடக சங்கீத மேதை திருமதி DK பட்டம்மாள் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தொலைக்காட்சிகளில் இன்றைக்கும் இசை போட்டிகள் நடைபெறுகின்றன. அதில் 10 வயது 12 வயது சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த போட்டிகளில் இந்த குழந்தைகள் பாடுவதற்கு தேர்ந்தெடுக்கும் பாடல்கள் எல்லாம் இந்த மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல்கள்தான். இந்த இனிய விழாவின் கதாநாயகர்களான மெல்லிசை மன்னர்கள் திரு MS விஸ்வநாதன் அவர்களே, திரு TK ராமமூர்த்தி அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் திரு AVM சரவணன் அவர்களே, இயக்குனர் சிகரம் திரு K பாலச்சந்தர் அவர்களே, இசைஞானி திரு இளையராஜா அவர்களே, திரு ரஜினிகாந்த் அவர்களே, திரு கமலஹாசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய ஜெயா டிவியின் துணைத் தலைவர் திரு KP சுனில் அவர்களே, ஜெயா டிவியின் தலைமை செயல் இயக்குனர் திரு ராகவேந்திர ராவ் அவர்களே, ஜெயா டிவியின் துணைத் தலைவர் திரு ராஜன் அவர்களே, நன்றி உரையாற்ற உள்ள ஜெயா டிவியின் பொது மேலாளர் திரு சந்தானம் அவர்களே, ஜெயா டிவியின் பணியாளர்களே, இசை ரசிகர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் MGRன் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு ஈன்றெடுத்த ஈடு இணையற்ற இசை மாமேதைகளான மெல்லிசை மன்னர்கள் திரு MS விஸ்வநாதன், திரு TK ராமமூர்த்தியை இந்த இனிய மாலை பொழுதினிலே ஜெயா டிவியின் 14ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே கலந்து கொண்டு பாராட்டி கௌரவிப்பதில் நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய ஜெயா டிவி நிர்வாகத்திற்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 14வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள ஜெயா டிவிக்கு எனது வாழ்த்துகள். ஜெயா டிவியின் ஜனனமே நெருப்பாற்றில் நீந்தி வந்த கதை. ஆங்கிலத்தில் பேப்டிசம் பை ஃபயர் என்று சொல்வார்களே, அவ்வாறுதான் ஜெயா டிவி உதித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசியல் ரீதியாக எதிரிகள், மத்திய அரசின் தொல்லைகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், வெளியேயும் எதிரிகள் உள்ளேயும் சதிகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் ஜெயா டிவி நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுதல்கள். இசை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட அழகு ஒலி. இசை என்றால் இசைய வைப்பது. மனிதர்களையும் உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற பணிய வைக்கின்ற ஓர் அழகு சாதனம் இசை. இசை மக்களின் இதயங்களை இணைக்கும் பாலம். சோகம், இன்பம், துன்பம், அச்சம் ஆகிய அடிப்படை உணர்ச்சிகளை வழங்குவது இசை. அதனால்தான் இசைக்கு மயங்காதார் எவருமில்லை, இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்றெல்லாம் இசையின் மகிமையை புகழ்ந்துரைப்பர் சான்றோர்கள். இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த இசையின் மூலம் நம் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டவர்கள் திரு MS விஸ்வநாதன் மற்றும் திரு TK ராமமூர்த்தி. இசை பின்னணி ஏதுமில்லாத ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த திரு MS விஸ்வநாதன் அவர்கள் 4 வயதில் தனது தந்தையை இழந்த சூழ்நிலையில்
நீலகண்ட பாகவதரிடம் இசையினை பயின்று 13வது வயதிலேயே மேடை கச்சேரி நிகழ்த்திய பெருமைக்குரியவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஜெனோவா திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிய திரு எம்.எஸ். விஸ்வநாதன் பணம் திரைப்படம் முதல் 1000ல் ஒருவன் திரைப்படம் வரை திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்களுடன் இணைந்து 700க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளில் 1200க்கும் அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைத்து ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு மெட்டமைத்த பெருமை திரு எம்.எஸ்.வி. அவர்களை சாரும். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரைப்பட உலகில் கோலோச்சு கொண்டிருக்கும் ஒரே இசையமைப்பாளர் எம்.எஸ்.வி. அவர்கள்தான். 300க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை கொண்டும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். 3 இசைக்கருவிகளை வைத்தும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் திரு எம்.எஸ்.வி. அவர்கள். ஹார்மோனியம், பியானோ, கீபோர்டு என 3ஐயும் பிரமாதமாக வாசிக்கும் திறன் பெற்றவர் திரு எம்.எஸ்.வி. அவர்கள். தனித்தன்மை வாய்ந்த தனது குரலின் மூலம் 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய ஒரே இசையமைப்பாளர் திரு எம்.எஸ்.வி. அவர்கள்தான். மற்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்த திரைப்படங்களில் பாடிய பெருமையும் மனப்பக்குவமும் இவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. பிற இசையமைப்பாளர்களுடன் இணைந்தும் இசையமைத்திருக்கிறார். அந்த காலத்தில் பல இசைக்கலைஞர்களுக்கு சாப்பாட்டிற்கே வழி இல்லை. இவருடைய குழுவில் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு சாப்பிட நேரமில்லை. வறுமையில் வாடிய பல கலைஞர்கள் இவர் மூலம் வளம் பெற்றனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலுடுத்த என்ற பாடலுக்கு இசையமைத்து அனைத்து தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். பெரியவர் திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் மெல்லிசை மன்னர் மட்டுமல்ல, வில்லிசை மன்னரும் கூட. இசை பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். மிகப்பெரிய வயலின் வித்வான். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், பணம் படைத்தவன் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடுவது போல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று ஒரு பாடல் வரும். அதில் தனியே ஒரு வயலின் சோலோ வரும். அது டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் வாசித்த வயலின் சோலோ தான். அதை இன்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். திரு சி.ஆர். சுப்பராமன் என்ற மிகப்பெரிய இசையமைப்பாளரின் குழுவில் வயலின் வாசித்து கொண்டிருந்தவர் திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்கள். அப்போது அதே குழுவில் ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருந்தவர் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். எதிர்பாராத சூழ்நிலையில் திரு சுப்பராமன் அவர்கள் இயற்கை எய்திய போது அவர் விட்டு சென்ற திரைப்படங்களுக்கு திரு விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்து அதன் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து நம்மையெல்லாம் இசை என்னும் இன்பக் கடலில் மூழ்கடித்தவர்கள். இப்படிப்பட்ட இசை மாமேதைகளை நமக்கு அளித்த திரு சுப்பராமன் அவர்களுக்கும் நாம் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும். இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவன் இறைவன். அந்த செந்தமிழ் பாடல்கள் பல நம் மனதிற்கும் நினைவிற்கும் என்றும் இனிமை தரக்கூடியவை. அன்று முதல் இன்று வரை திரு ஜி. ராமநாதன், திரு கே.வி. மகாதேவன், திரு ஆதி நாராயண ராவ், திரு சலபதி ராவ், திரு தட்சிணாமூர்த்தி, திரு எஸ்.எம். சுப்பையா நாயுடு, திரு இளையராஜா போன்ற எத்தனையோ இசையமைப்பாளர்கள் எவ்வளவோ இனிமையான பல பாடல்களை நமக்கு தந்துள்ளனர். பல்வேறு புதுமைகளை புகுத்தியுள்ளனர். நம் நெஞ்சை விட்டு என்றும் நீங்காத அளவுக்கு இசையமைப்பில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் திரு விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணை. இவர்கள் இசையமைத்த பல பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து மக்களை பரவசத்திற்கு உள்ளாக்கின. ஹம்மிங், கோரஸ், பறவை இனங்களின் ஒலிகள், விசில் போன்றவற்றை மிக நுட்பமாக இசை வாத்தியங்களில் ஒன்று போல பயன்படுத்தி மக்களின் மனதை உருக வைத்து நினைவில் நிலைத்து இறுகி நிற்கும் பாடல்களை தந்தவர்கள்
விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை. நினைவிலிருந்து நீங்காத அளவுக்கு மெல்லிசை மன்னர்களின் பாடல்கள் அனைத்தும் பிரபலமடைந்ததற்கு கதையின் தன்மை, நடிகர்கள் மற்றும் நடிகையர்களின் திறமையான நடிப்பு, இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் திறமை, முக்கியமாக கண்ணதாசன், வாலி போன்ற மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் பாடல்களை எழுதிய விதம், மிக திறமை வாய்ந்த ஈடு இணையற்ற பின்னணி பாடகர்களான பி. சுசீலா, டி. எம். சௌந்தரராஜன், பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி, எல்.ஆர். ஈஸ்வரி, எம்.எஸ். ராஜேஸ்வரி, பி. லீலா, ஜிக்கி, சீர்காழி கோவிந்தராஜன், ஜமுனா ராணி, ஏ.எம். ராஜா, பாலசரஸ்வதி, ஏ.எல். ராகவன், சரோஜினி, வாணி ஜெயராம் ஆகியோர் பாடல்களை பாடிய விதம் போன்றவை காரணங்களாக இருந்தாலும் இந்த பாடல்கள் எல்லாம் இன்றும் என்றும் தமிழக மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கும் பாடல்களாக திகழ்வதற்கு, புகழ் பெறுவதற்கு காரணம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இன்னிசையில் அமைந்தது என்பதுதான் உண்மை. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் வளரும்போது எவ்வளவோ விஷயங்களை பார்த்து ரசித்து அனுபவித்திருக்கிறேன். காற்று, நிலவு, பூமி, கதிரவன், மரம், செடி, கொடி, மலர்கள் இவையெல்லாம் வாழ்க்கையுடன் எப்படி இரண்டர கலந்திருக்கின்றனவோ, ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோரும் எப்படி இரண்டர கலந்திருக்கிறார்களோ, அதேபோல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையும் என்னுடன் இரண்டர கலந்துவிட்ட ஒன்று. அந்த இசையுடனேயே நான் வளர்ந்திருக்கிறேன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணையின் இசைக்கு எல்லையே கிடையாது. அனைத்து வயதினரையும் ஈர்க்க வல்லது. 1950களிலும் 1960களிலும் இவர்கள் மெட்டமைத்த பாடல்கள் இன்றும் பசுமையாக அனைவரின் நெஞ்சங்களிலும் இடம்பெற்றுள்ளன. தொலைக்காட்சிகளில் இன்றைக்கும் இசை போட்டிகள் நடைபெறுகின்றன. அதில் 10 வயது 12 வயது சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த போட்டிகளில் இந்த குழந்தைகள் பாடுவதற்கு தேர்ந்தெடுக்கும் பாடல்கள் எல்லாம் இந்த மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல்கள்தான். எனது தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறையில் உள்ளவர்கள் எல்லாம் இவர்கள் இசையமைத்த படங்களை பார்த்திருப்பார்கள், அதில் உள்ள பாடல்களை கேட்டிருப்பார்கள். அவ்வாறு படங்களை பார்க்காமலேயே இந்த காலத்து குழந்தைகளுக்கும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசைதான் பிடித்திருக்கிறது, அந்த ராகம்தான் பிடித்திருக்கிறது. அதனால் இவர்கள் இசையமைத்த பாடல்களை தெரிந்தெடுத்து போட்டிகளிலே பாடுகிறார்கள். நான் குழந்தையாக இருந்தபோதே புகழ் பெற்று விளங்கியவர்கள் இந்த மெல்லிசை மன்னர்கள். அப்போது தொலைக்காட்சி இல்லை, வீடியோ இல்லை, சிடி, டிவிடி, கணினி, டேப் ரெக்கார்டர் ஆகிய எதுவும் கிடையாது. ரேடியோவும் கிராமஃபோனும் தான் இருந்தன. இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிராமஃபோன் என்றால் என்னவென்றே தெரியாது, இசைத்தட்டு ரெக்கார்ட் என்றால் என்னவென்றே தெரியாது. இப்படிப்பட்ட நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லாத போதே புகழின் உச்சியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் வியக்கத்தக்கது. இவர்களுடைய பாடல்கள் ஜனரஞ்சகமாகவும் கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டும் இருக்கும். அதனால்தான் இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றிருக்கின்றன. தியேட்டரில் ஒரு முறை படத்தை பார்த்தாலே அந்த பாடல்கள் எல்லாம் மனதில் பதிந்துவிடும். என் மனதில் குழந்தையாக இருந்தபோது அப்படித்தான் பதிந்து விட்டன. என் உயிர் மூச்சுள்ள வரை அந்த பாடல்கள் என் மனதை விட்டு அகலாது. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம் பிரபல கர்நாடக சங்கீத மேதை திருமதி DK பட்டம்மாள் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானே பார்த்து ரசித்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் வீணை காயத்ரி அவர்களிடம் உங்களுக்கு சினிமா பாடல் பிடிக்குமா என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் உடனே வீணையை எடுத்து நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்ற பாடலை வாசித்து காண்பித்தார்கள். அதாவது திரைப்பட பாடல்களில் நாட்டம் இல்லாத கர்நாடக இசை மேதைகளையும் தன்வயப்படுத்தியவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இசையால் நம்மை புது உலகுக்கு கொண்டு செல்வது போன்ற உணர்வை தந்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை.
மெலடி யுகத்தை உருவாக்கி இனிமையையும் நவீனத்தையும் காலத்திற்கேற்ப புதுமையையும் படைத்தவர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இசையை இனிய திசைக்கு திருப்பிவிட்டவர்கள். உலகெங்கும் உள்ள நல்ல இசையை தமிழ் சினிமாவில் புகுத்திய பெருமை இவர்களுக்கு உண்டு. இசை கருவிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முதலில் அதிக அளவில் இசைக்கருவிகளை இசையமைப்பில் பயன்படுத்திய பெருமை இந்த மெல்லிசை மன்னர்களையே சாரும். கேட்போரை ஈர்த்து இழுக்கும் வகையில் இனிமையான ஸ்ருதியினை கொண்ட பல பாடல்களை தந்தவர்கள். உலக இசையை தமிழ் இசையில் புகுத்திய பெருமையும் இவர்களுக்குண்டு. தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிப்படங்களுக்கும் இசையமைத்து புகழ் பெற்று விளங்கினார்கள். இசையை பற்றி நுணுக்கமாக தெரியாதவர்களையும் இசைய வைத்த பெருமை மெல்லிசை மன்னர்களுக்கு உண்டு. சங்கீதத்தை பற்றி நுணுக்கமாக எதுவும் தெரியாமல் சங்கீதத்தை ஒருவர் ரசிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பல ஆண்டுகளுக்கு முன் வானொலி பேட்டி மூலம் பதில் சொல்லியிருக்கிறார். இசை ரசிகர்களை இரு வகையாக பிரிக்கலாம். சங்கீத லட்சணங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு குற்றம் குறைகள் எங்கே வரும் என்று எதிர்பார்த்து அதை விமர்சிக்கும் ரசிகர்கள் ஒரு விதம், இவர்களெல்லாம் லட்சண ஞானஸ்தர்கள். இன்னொரு விதம், சங்கீதத்தை பற்றி எதுவும் தெரியாமல் இசையை ரசிக்கும் ரசிகர்கள், இவர்களெல்லாம் லட்சிய ஞானஸ்தர்கள். இப்படிப்பட்ட ரசிகர்கள்தான் அதிகம். இவர்கள் சுலபமாய் புரிந்து கொண்டு ஆனந்தப்படும் வகையில் இசையமைக்க வேண்டும் என்கிறார் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். திருச்சி மலைக்கோட்டை கோயில் கும்பாபிஷேகம் மதுரை நாதஸ்வர வித்வான் பொன்னுசாமி பிள்ளை வாசித்து கொண்டிருந்தார். கம்பீர நாட்டை மல்லாரி எல்லாம் வாசித்து முடித்தவுடன் ராக ஆலாபனையை ஆரம்பித்தார். ஒரு முக்கியமான கட்டத்தில் பலே என்று ஒரு குரல் கேட்டது. அந்த பாராட்டு எங்கிருந்து வந்தது தெரியுமா? கேஸ் லைட் தூக்கி கொண்டிருந்த ஒருவர் தான் அப்படி சபாஷ் போட்டார். பல இடங்களில் இது போன்ற நாதஸ்வர இசையை கேட்டு கேட்டு ஞானமடைந்த லட்சிய ஞானஸ்தர் அந்த ரசிகர். இதை கேட்ட அந்த நாதஸ்வர வித்வானுக்கு பரமானந்தம். இதை நினைக்க நினைக்க நமக்கு சந்தோஷம் பொங்குகிறது என்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. லட்சண ஞானஸ்தராக இருந்தாலும் சரி, லட்சிய ஞானஸ்தராக இருந்தாலும் சரி, இசையிலிருந்த ரசிகர்கள் எதிர்பார்ப்பது இனிமையையும் இன்பத்தையும் தான். தங்களது ஜனரஞ்சகமான இசையின் மூலம் லட்சிய ஞானஸ்தர்களை, அதாவது பாமரர்களை ரசிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் லட்சண ஞானஸ்தர்களான இசை மேதைகளும் பாராட்டும் வண்ணம் சாதனை படைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை. இந்தியாவை எத்தனையோ அரச வம்சங்கள் ஆண்டிருந்தாலும் இந்திய வரலாற்றில் குப்தர்கள் காலத்தை தான் பொற்காலம் என்று சொல்வார்கள். த கோல்டன் ஏஜ் ஆஃப் த குப்தாஸ் என்பார்கள். அதுபோல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையின் உச்சியிலே கொடிகட்டி பறந்த காலம்தான் இசைக்கு, திரைப்பட இசைக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி மற்றும் KV மகாதேவன் ஆகியோர் இசையமைத்த காலகட்டத்தில் வெளிவந்த படங்கள் மற்றும் பாடல்கள் ஆகியவற்றின் காரணமாகவே அந்த காலம் தென்னிந்திய திரைப்பட இசையின் பொற்காலமாக திகழ்ந்தது. இப்படிப்பட்ட புகழுக்கும் பெருமைக்கும் உரிய திரு MS விஸ்வநாதன், திரு TK ராமமூர்த்தி ஆகியோர் பல விருதுகளை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு தேசிய விருது, பத்மா விருதுகள் வழங்கப்படாதது உண்மையிலேயே மன வருத்தத்தை அளிக்கிறது. சென்ற ஆண்டிற்கான பத்மா விருதிற்கு இவர்களின் பெயர்களை மத்திய அரசுக்கு நான் பரிந்துரை செய்தேன். பத்ம விபூஷன் வழங்கப்பட வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்தேன். இருப்பினும் மாநில அரசுக்கு எதிரான கருத்தினை உடைய மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஜனாதிபதி அவார்டு வேண்டாம், ஜனங்க அவார்டு போதும் என்று இங்கிதம் தெரிந்த சங்கீத வித்வான் MSV அவர்கள் கூறினாலும் நான் சொன்னால் இந்த விருதினை அளிக்கும் காலம் கனியும். அப்போது இவர்களுக்கு பத்மா விருதுகள் கிடைக்க செய்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1963ஆம் ஆண்டு விஸ்வநாதன் ராமமூர்த்திக்காக ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவில்தான் இவர்களுக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த விழாவிற்கு என்னுடைய தாயார் என்னை அழைத்து சென்றார்கள். இவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நாமும் நடத்த வேண்டும் என்று
எனக்கு நீண்ட காலமாக ஆசை. அந்த ஆசை இன்றைக்கு ஜெயா டிவி மூலம் நிறைவேறி இருக்கிறது. இசையின் மூலம் ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொண்ட திரு விஸ்வநாதன், திரு ராமமூர்த்தியின் இனிய இசை பயணம் வெற்றி பாதையில் இனிதே தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, இசையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து நல்ல இசையமைப்பாளர்களை, பாடகர்களை உருவாக்கும் பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மத்திய அரசின் விருதுகள் நிச்சயம் உங்களை நாடி வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.